கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளன்று நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபரை குறித்து காணலாம். அவர் யார் என்றால் நோவா. இந்த நோவாவுக்கு தேவனுடைய கரத்திலிருந்து 4 முக்கியமான அம்சங்களை பெற்றிருந்தான். அது என்னவென்றால், முதலாவது கிருபை, இரண்டாவது நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், மூன்றாவது தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், நான்காவது நோவாவின் குடும்பம் பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றப்பெற்றான். ஆம் பிரியமானவர்களே, இந்த 4 அம்சங்களும் நம்முடைய வாழ்வில் இருக்கின்றதா என்று சிந்திப்போம். எப்படி ஒரு குடும்பத்தில் கிருபை கிடைக்கும் என்றால், ஒரு நபருக்கு கிருபை கிடைக்கும் என்றால், தன்னுடைய பாவமான வாழ்க்கையிலிருந்து அவன் மீள வேண்டும். என்ன பாவம் என்றால் என்ன என்று நாம் லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ பாவம் நம்மளுக்குள்ள ஆட்கொள்ளும் போது நாம் தேவனோடு சஞ்சரிக்க முடியாது. எல்லாரும் மாதிரி நானும் பாவம் செய்வேன், எல்லாரும் மாதிரி நான் லஞ்சம் வாங்குவேன், எல்லாரும் மாதிரி நான் குடிப்பழக்கத்தில் இருப்பேன் அப்படின்னா நாம் தேவனோடு சஞ்சரிக்க முடியாது. நம்ம மற்றவர்களை காட்டிலும் நாம் தேவனை உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். வெறும் உதடளவில் தேவனை நம்ம துதித்து கொண்டிருக்கிறோமா? இல்லைனா உள்ளார்ந்த மனசோடு நம்ம தேவனை சஞ்சரித்து கொண்டிருப்போமா என்று நம்ம சிந்திக்கணும். உதட்டளவில் நான் தேவன் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுக்கிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா பாவமான வாழ்க்கை நம்மளுக்குள்ளே இருக்குது என்றால் இந்த 4 அம்சங்களும் நம்மளுக்குள்ளே கிடைக்காது. முதலாவது கிருபை இருக்காது. கிருபை காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். அதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். அந்த கிருபை நம்மளுக்குள்ளே வேணும், கர்த்தருடைய கிருபை நம்ம குடும்பத்துக்குள்ளே வேணும் என்றால் நம்ம நம்முடைய பாவமான வாழ்க்கையை விட்டு விலகி தேவனோடு ஒவ்வொரு நாளும் ஒப்புரவாகி தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் நம்மளை மாத்திரம் இல்லைங்க, நம்மளுடைய குடும்பங்களையும் நம்மளுடைய பரிசுத்த சந்ததியையும் உருவாக்குறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.